அப்படி நம்ம ஆராதனைக்கு செல்கலாம். கண்களை மூடி இந்த வார்த்தையை அப்படியே ஞாபகம் வச்சிங்க. முடியாததுதான், சாத்தியமில்லை தான். அந்த சிரேஷ்ட புத்திரத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசேப்பு கொடுத்தாரு. யோசேப்பு எந்தெந்த இடத்துலலாம் அவங்களை நடத்தி வந்தாரு தெரியுமா? பஞ்ச நாட்கள்ல அவங்க குடும்பத்தை, எப்பா எங்க அப்பா எப்படி பார்த்தாரோ அப்படிலாம் உன்னை நான் பார்த்து வழி நடத்த போறேன். அதனாலதான் உங்க அன்பு போதும், உங்க கிருபை போதும், உங்க இரக்க போதும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உண்மைதான் ஆண்டவரே, உங்க அன்பு போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. வேற ஒன்று எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீ, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீ, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையிலேந்து தூக்கி சுமந்திரே, போகும்போது வரும்போது பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையிலேந்து தூக்கி சுமந்திரே, பகலிலோ இரவினிலோ, பகலிலோ இரவினிலோ, தூங்காமல் கண் விழித்து பாதுகாக்கிறீர், தூங்காமல் கண் விழித்து பாதுகாக்கிறீர், உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. காரிலில் தீபம் வந்து இருள நீக்கினீ, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினேன், காரிலில் தீபம் வந்து இருள நீக்கினீ, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினீ, கண்ணீரில் எல்லாம் துடைத்து விட்டீ, கண்ணீரில் எல்லாம் துடைத்து விட்டீ, கவலைகள் களிப்பாக மாத்தி விட்டீ, கவலைகள் களிப்பாக மாத்தி விட்டீ, உங்க கிருபை போதும். சத்தத்தை உயர்த்தி 2 மடங்கான ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு தர முடியாது, சாத்தியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் முடியாது என்கிற இடத்துல, அப்படியாப்பட்ட சூழ்நிலை உன்னை கர்த்தர் உன் தலைமையில 2 மடங்கான ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் உன் சன்னதி மேல் தருக வல்லவரா இருக்கார். கலங்களை தட்டி கொண்டு 2 மடங்கான ஆசீர்வாதம், 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தருகிறவரா இருக்கார். 2 மடங்கான எவ்வளவு உபத்திர வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்ட போனதுல, உன் தெருவுல, உன் சொந்தக்கார மத்தியில, ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில யார்
யார் மத்தியில நீ வெட்கப்பட்டு போட்டியோ அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தருவேன். அது இன்றைக்கே உன் தலை மேல கரங்களை தட்டி கொண்டு அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே வெட்கப்பட்டு போன இடத்துல, ஆண்டவரே தலை குனிந்து போன இடத்துல மனுஷங்கள் இன்னும் என்னை உட்கார வைப்பாங்க, இன்னும் என்னை தட்டி உட்கார வைப்பாங்க. ஆனா நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனோ அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் தட்டி கொண்டு தட்டும் போது, தரங்களை தட்டும் போது அந்த மாதிரி அந்த 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 ஆசீர்வாதத்தை உன் தலை மேல நீ கைவெட்டி செய்கிற வேலையில, உன் உத்தியோகத்துல, உங்க வீட்டுல, நன்றி அப்பா. போகும்போது வரும்போதும் பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையிலேந்து தூக்கி சுமந்திரே. போகும்போது வரும்போதும் பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையிலேந்து தூக்கி நடத்தினேன். இரவினிலோ பகலிலோ இரவினிலோ தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரேன், தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரேன். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நல்ல கண்மணி போல் நடத்துகிறீ, நல்ல கண்மணி போல் நடத்துகிறீ. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. போகும்போது வரும்போதும் பாதுகாத்திரேன், பாதையெல்லாம் கையிலே தூக்கி சுமந்திரே. எல்லாம் போகும்போது வரும்போதும் உங்களை எப்படி கண்மணி போல பாதுகாத்த தேவன், பகலிலோ இரவினிலோ, பகலிலோ இரவினிலோ தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரேன், தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரேன். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. காரில் தீபமாய் வந்து இருளை நீக்கினேன், கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினேன். காரில் தீபமாய் வந்து இருளை நீக்கினேன், கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினேன். கண்ணீரில் எல்லாம் துடைத்து விட்டேன், கண்ணீரில் எல்லாம் துடைத்து விட்டேன். கவலைகள் கழிப்பாக மாற்றி விட்டேன், கவலைகள் கழிப்பாக மாற்றி விட்டேன். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நல்ல கண்மணி போல் நடத்துகிறீர், நல்ல கண்மணி போல் நடத்துகிறீர். கரங்களை தூக்கி
அவரோட கிருபை, அவரோட பிரசனம், அவர் மகிமை, அளவில்லாத அன்பு செலுத்தும் போது இரட்டத்தனையா 2 மடங்கா 5 மடங்கா 7 மடங்கான ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிற வல்லவரா இருக்கான். மனிதனோட அன்பு கொஞ்ச நேரம் அது தணிந்து போகும், ஆனா கர்த்தருடைய அன்பு தணிந்து போகாது. இன்னும் 7 மடங்கான செங்கல் சூளை எப்படி சூடு ஏற்பட்டதோ அப்படியாப்பட்ட அன்பு இரக்கம் கிருபை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் உன்னை கீழே கடந்த வெட்கப்பட்ட தேசத்துல, வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை உயர்த்தி ரெட்டிப்பான நன்மையா உன்னை நிரப்ப போதுமானவரா இருக்கார். கரங்களை தட்டிக்கொண்டு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போன இடத்துல சொல்லிக்கொண்டே வெட்கப்பட்டு போன இடத்துல அந்த இடத்துல ஒரு உயர்வு, அந்த இடத்துல ஒரு இரட்டிப்பான நன்மை, அந்த இடத்துல ஒரு உயர்வு, அந்த இடத்துல ஒரு தாய்மை, அந்த இடத்துல மனுஷன் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் கர்த்தருடைய பார்வை உன் மேல, அவருடைய இரக்கம் உன் மேல இருக்கிறதால நன்றி அப்பா. அன்னைக்கு அண்ணா மனம் கசிந்து அழும்போது அவர் மேல், தேவன் மேல் அண்ணா ரொம்ப பிரியமா இருந்தா, ஆசையா இருந்தா. ஆனா அவர் அன்பையை கொடுத்து அவர் எப்படியா அவளை நிரப்பினார்னா, ரெட்டத்தனையா நிரப்பினது போல உன்னுடைய தேவனுடைய அன்பு உனக்குள்ளே வந்து நீ அவரோட அன்பு செலுத்தும் போது ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான நன்மைகளை 2 மடங்கான ஆசீர்வாதை பங்கை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது யாருக்குரியதுனா உனக்கும் எனக்கும் உன் சன்னதிக்கும் உன் பிள்ளைக்கும் உன் தலை மேல இருக்கிறது. இதை நீங்க விட்டு போக கூடாது. சேஷ புத்தகத்தை நீங்க உங்க கையில வாங்குங்க. ஆண்டவரே, நான் எதுல வச்சு நான் விட்டு இருப்பேன், ஆண்டவரே நான் விட்டு இப்ப நான் வாங்குறேன், அந்த சேஷ புத்தக பாகத்தை எனக்கு கொடு. அப்படியாய் அன்னைக்கு சேஷ புத்திர பாகம் என்னன்னே யாக்கோபு பையன் தெரியாதே, அவன் கொடுத்துருவான். ஆனா இங்க சேஷ்டபுத்திர பாகம் இவருக்கு போகுது, யோசேப்புக்கு போகுது. அது போலதான் மொத்தம் இல்ல, 2 பேரும் இல்ல, உன் அண்ணன் தம்பி தங்கச்சியை தாண்டி உன் மேல அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தர் உன் கரத்துல கொடுக்கிறார். எதற்கான உன் அண்ணோட குடும்பத்தை மட்டும் இல்ல, உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா குடும்பத்தையும் நீ நடத்துவ. உன்னை தலைமைத்துவமா வைக்க கர்த்தர் அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை உன் மேல தலைமை வைக்கிறாரு. அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை உன் குடும்பத்தை மட்டும் இல்ல, உன் அண்ணன் தம்பி உற்றா உறவர் எல்லாத்தையும் நீ நடத்தி செல்வ. ஏனென்றார் அவர் அன்பு உன் மேல, அவர் சேஷபுத்த பாகத்தை உன் கையில கொடுத்துட்டாரு. அதனாலதான் அப்படியே கரங்களை தூக்கி சொல்லலாம். போகும்போது வரும்போது நீங்க தான் சொல்லணும். பாதையெல்லாம் கையில் தூக்கி சுமந்திரே, போகும்போது பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையில் தூக்கி சுமந்திரே, பகலிலோ இரவினிலோ தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரே, தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரே. உங்க கிருபை போது ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போது ஏசப்பா எனக்கு. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. நேர் வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, நேர் வழியா என்னை நடத்தினே,
பாதையில் நடத்தினீ, காரியமாக்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியமாக்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட காரியமாக்கி செய்கிற கர்த்தர் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரநீட்டி தாங்கினீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரநீட்டி தாங்கினீ, பாரம் எல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரம் எல்லாம் நீக்கினீ என்னை பாட மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரம் நீட்டி தாங்கினீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரம் நீட்டி தாங்கினீ, பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாட மகிழ வச்சி, பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாட மகிழ வச்சி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர் வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, நீதியின் நீதியின் பாதையில் நடத்தினே, காரியமாக்க சரி என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியமாக்க சரி என்னை கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஆமாண்டவரே, நான் குறுக்க வழியில எதிரி போகல, இல்லை முடியல குறுக்க வழியில போகிறதுக்கு. எப்படியே போய் எப்படியே நான் சம்பாதிச்சிக்கலாம், எதாச்சும் பண்ணி நான் முன்னேறிக்கலாம். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா என் தேவன் என்ன சொல்றாரா, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீங்க அமர்ந்திருங்க, நீங்க சும்மா இருங்க, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்க எதற்காகவும் யுத்தம் செய்ய வேணாம், நீங்க அமர்ந்திருந்தா போதும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே படப்பார்கள். கழுகு போல நீங்க காத்திருக்கும் போது அது என்ன வச்சா இருக்கட்டும், அவங்களோட ஆசீர்வாதமா இருக்கலாம், எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வேலையில நீ காத்திரு, பொறுத்திரு. ஆனா இது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. இது நீ சொல்லும் போது காரியத்தை வாக்கி செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட கடந்து செல்கிறார். அக்கினில நடக்கும்போது, தண்ணீரில் நடக்கும்போது, மதில் சேர தாண்டும்போது, சேனையை தாண்டும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்கிறவர், நீங்க சும்மா இருப்பீர்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோ சிஸ்டர், பிரதர், யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா கடவுள் வாக்கு கொடுக்கிறார், நீ எந்த காரியத்துக்காக வெயிட் பண்றியோ அந்த காரியத்திலிருந்து தோற்று போயிடும் நிற்கிறையோ, இல்லை வெக்கப்பட்டு நிற்கிறியோ,
இல்ல இது முடியாதுன்னு நிக்கிறியோ, அந்த இடத்துல என் தேவனாய கர்த்தர் இல்ல உன் வெக்கத்துக்கு பதிலா ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன் என்று சொல்றாரு. நீ காத்திருக்கும் போது கர்த்தரே இது உன் மேல, உன் தலை மேல வைக்கிறார், உன் சன்னதி மேல வைக்கிறார், உன் பிள்ளைகள் மேல வைக்கிறாரு. நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. கடனை குறிச்சு கவலைப்படுறியா? உடம்ப குறிச்சு கவலைப்படுறியா? இல்ல, அன்னைக்கு லாசரு இறந்திருக்கும் போது ஏசாமிக்கு செய்தி கிடைச்சிச்சு, வேறு ஒருத்தரையும் அனுப்பிவிட்டாங்க. ஆனா காத்திருந்தாங்க. ஏசப்பா 2 நாள் காத்திருந்தாரு. காத்திருந்து மீண்டும் அவரிடத்துல சென்று அவன் கட்டுக்களை அவிழ்த்து லாசரே வெளியே வாய் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு எழுப்புதல், அங்க ஒரு அற்புதம். காத்திருக்கும் போது அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை உன் மேல வைக்கிறவரா இருக்கா. காரியத்தை வாக்கி செய்கிற கர்த்தர். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மரிச்சு போன லாசரை உயிரோடு எழுப்பின என் தாசன், மரித்து போன ஆசீர்வாதத்தை என் தேவன் மீண்டும் உயிர்ப்பித்து 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம்.